ரீடிங் ரைட்டிங் ஒரு போக இருந்தால் கூட பெயிண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபேசினேஷன் இருக்குது. ஸோ பெயிண்டிங் அந்த கலர்ஸ் இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் லைன். இப்போ 2 எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று அட்டன்ஸ் ஒத்து போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அது ஒரு விதம் இது ஒரு விதம். பட் பெயிண்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப நம்மளுடைய ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. நம்ம என்ன நினைக்கிறோன்றது அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வேற. அதனால வந்து நம்ம நினைச்சதை அப்படியே கொண்டு வர முடியும். இதை விட அது இன்னும் கொஞ்சம் ஈஸி. பிறகு உங்கள் ஒர்க் எல்லாம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிச்சயமாக சென்னையில் இருக்கிற முக்கியமான பீட்சா ஜாயிண்ட்லலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் யோசிச்சு இது மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க? ரொம்ப அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பரவாயில்ல நீ வந்து இப்படி போயிட்ட அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் நானும் என்ஜாய் பண்ணுவேன். பீட்சா ஹட்ல நானும் போவேன். பட் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுக்கு டைம் கிடையாது. அவ்வளோதான். மற்றபடி வந்து ரொம்ப இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எப்படி பிஸா ஹட் போகிறது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி தான் என் ஆஃபீஸ் போகிறதும் பிடிச்சிருக்கு. எழுதுறது பிடிச்சிருக்கு. வந்து அதை முடிச்சோன்னா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஒரு எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சினிமா போகிறோமோ அது என்ஜாய்மெண்ட் மாதிரி தான் இதுவும். இது எப்பவுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இது இருக்கிறதுனால இன்னைக்கு என்னால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆஸ் அ விமன் டூ அதுக்கும் வந்து ஒரு 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 ஃபெமினைனாக இருக்கிறதுக்கு ஒரு சில பெர்செப்ஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி வேணும். அது கண்டிப்பாக கெரியர் ஹெல்ப் பண்ணுது. ஆஸ் அ கெரியர் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ லவ் மை ஜாப் ஆக்சுவலாக. அதனால இட்ஸ் வெரி ஈஸி. அப்புறமே இப்போ அந்த பேரண்ட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லி ஆகணும். எங்கே இருக்காங்க அவங்க? அவங்க இங்கே தான் இருக்காங்க. அம்மா வந்து அம்மாவே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டு. அப்பா வந்து ஆக்சுவலாக சொல்லவே வேண்டாம். அவர் இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால அவர் எல்லாம் அந்த குறை நிறைகள்லாம் அப்படி சரி பண்ணிடுவாரு. அம்மா வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வெளியில் பேசுறதுக்கு பயம். வெளியில் எழுதுனா யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா தெரியாது. இன்னொன்று இவ்வளோ பெரிய பேர்லாம் கெடுத்துடக்கூடாது. ஒரு பேக்ரவுண்ட் ரொம்ப இருக்கும்போது ரொம்ப பொறுப்பும் ஜாஸ்தியாக இருக்கு. அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எனக்கு ஃபர்ஸ்ட். நான் ஒரு 5th இயர்லேருந்து இந்த ஃபீல்டு தான் வரப்போறேன்னு எனக்கு தெரியும். அதனால வந்து ஒரு பெரிய மோல்டிங்கும் இல்லை. பட் எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ வந்து ஐ ஷுட் பி ரியலி ப்ரௌட் அபவுட் தெம். ஸோ எல்லாமே உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ஒர்க் என்னெல்லாம் இருக்க போகுது? நெக்ஸ்ட் வந்து இப்போ பேசிக்காக ஒரு புக்கில் தான் ஆனால் அட் அ டைம் ஒன்றில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்திய சாம்ராஜ்ய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இவ்வளோ நாள் நான் ஃபிக்ஷன் எழுதிட்டு இது கொஞ்சம் ஃபிக்ஷன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து நம்ம பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து நம்ம வந்து ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனின்றது ஒரு ஒரு பிஸ்னஸ் பீப்புள், ஒரு கடை மாதிரி. அவங்க கிட்ட எப்படி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் வந்து அவங்களுக்கு ஒரு அடிபணிஞ்சு போனாங்க அப்படின்றத பற்றி எழுதணும். ஹிந்து சாம்ராஜ்யம் அப்புறம் இஸ்லாம் எல்லாமே வருது. அதை பற்றி ஒரு இன்டெப்த் ஸ்டடி பண்ணணும். அப்புறமே இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி நம்ம விவாதிச்சிருக்கிறோம். உங்களுடைய ஐடி சார்ந்த பார்வைகள் அப்படிங்கிறதும், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சார்ந்த அக்கறைகள் அப்படின்னும், உங்களுடைய தகவல், உங்களோட பெயிண்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இத்தனை வேறுபட்ட ஆர்வங்கள் இருக்கும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் மாறிடும் அப்படின்னு உங்களுக்கு நினைப்பு வரலையா? இதெல்லாம் சேர்த்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? மாறாது, மாறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது நான் யார்கிட்டன்னு கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அம்மாவோட அப்பா மிஸ் கனமுத்தையான். அவர் தான் இந்த பப்ளிகேஷன் ஆரம்பிச்சது. அவர் தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு குருன்ற மாதிரி. டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியம். ஒருத்தவங்க வந்து பல விஷயங்களை செய்யலாம். அதில் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ்அப் ஆகாமல் கூட இருக்கலாம். ஒரு டாக்டர் வந்து மியூசிஷியனாக இருக்கலாம். இப்படி பல கதைகள் எனக்கு சொல்லி வளர்த்தவருன்னே சொல்லலாம். அதனால வந்து எனக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு இல்லை. காலையில் எழுந்திருக்கிறோம், நம்ம தான் வந்து ஒரு வீடு கிளீன் பண்ணுறோம், அப்புறம் குக் பண்ணுறோம், அப்புறம் கிட்ஸ் பார்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் டியூஷன் சொல்லி கொடுக்குறோம். ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுறதுதான். அவங்களால இவ்வளோ பண்ணும்போது நம்மளால வந்து இது அதில் ஒரு பாதி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இன்னும் வந்து இந்த கெரியரில் இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாரென்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அப்புறம் வந்து இதை செய்யணும், இந்த டைமுக்குள்ளே செய்யணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸட் ஒரு கோல் இருந்ததுன்னா போதும். அப்புறம் இந்த டேட்டுக்குள்ளே அச்சீவ் பண்ணணும். ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை. தேவையில்லாததுல டைம் நம்ம செலுத்தாமலும் கான்சன்ட்ரேஷனை வந்து ஒரு லிக்விஃபை பண்ணாமலும் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ எனர்ஜைசிங்காக ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு தான் சொல்லணும் இல்லையா முரளி? நிச்சயமா இல்லாம இந்த ஒரு ஹாலிடே டைம் காலை மலர்ல ஒரு யங் டைனமிக் ரைட்டர் சந்திச்ச ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ஒரு ஐடி சார்ந்த ஒரு பார்வைகள் அப்படிங்கிறதும், உங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சார்ந்த ஒரு அக்கறையும் அப்படிங்கிறத பொறுத்தும் ஒரு உற்சாகமான உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய பெயிண்டிங், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பல விரிவான கருத்துக்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இது பார்த்துட்டு இருக்கிற பலருக்கும் இது ஒரு
நல்ல ஒரு ப்ளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். உங்களுடைய பல பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நானும் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ ஒரு நல்ல ப்ரோக்ராம்ல வந்து அதுவும் இந்த ஹாலிடே டைம்ல எவ்வளோ வந்து என் வயசு பசங்க வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் எனக்கு. அதுவும் இல்லாமல் நான் இதை ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் எனக்கு ஒரு நல்ல அறிமுகம், எனக்கு ஒரு நல்ல மேடல்னு நான் நினைக்கிறேன். விஷு தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச்.